ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழ் ப்ரோஸ் கேமிங். இன்னைக்கு என்ன விளையாட போகிறோன்னா கிராஃப்ட் வேர்ல்டு. அதாவது இது கிட்டத்தட்ட மைண்ட் கிராஃப்ட் தான். ஹாய், உங்கள் முன்னாடி குதிக்கிறது தான் நான் ஹாய் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செஸ்ட்டை மொத்தமாக வச்சு எடுத்துக்கிறேன். நான் சில உட்ஸ் எடுத்துக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் ஆச்சு நான் எடுத்துக்கிறேன். அட பாவி, யாரெல்லாம் இவன் அநியாயம் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களோ அநியாயம் நிஷாந்த் அப்படின்னு போட்டு எனக்கு பொட்டேட்டோவை முடியாது போட. நீ தான் டாங்கி. சரி வாங்க வீடியோக்குள்ள. இந்த செஸ்ட் எடுத்துக்கோடா. நீ எடுத்துக்கோ. இந்த ஷீப்பை நான் கொள்றேன். வில்லேஜஸ் எல்லாம் நான் சந்திக்க போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். நானா போய் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். வில்லேஜஸ் என்ன ரெண்டு வீடு. வில்லேஜஸ் வேற ஆரு வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ? வில்லேஜஸ் காணும். வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லு. வீட்டுக்குள்ளே எவனையும் காணும். இல்லை ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்களா? போய் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். நத்திங் பீட்ஸ் ஜெட் டு ஹாலிடே அண்ட் ரைட் நவ் யூ கேன் சேவ் 50 pounds. யாருமே காணோம். யாரெல்லாம் டியூட் படம் பார்த்துட்டீங்களோ ஐ சா டியூடுன்னு போடுங்க. எனக்கு கொஞ்சம் வீட் பிளாக் வை. முடியாது. ட்ரோகி டாய்ஸ், நீங்கள் யாரெல்லாம் இவன் ட்ரோகின்றீங்களோ ட்ரோகி நிதிஷ்னு போடுங்க. நான் எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டேன். போ, நானும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். போ ஓஷின் போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டே 1 என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது பார்ட் 1 நம்மளோட சேலஞ்ச் என்னென்னா அயன் கண்டுபிடிச்ச ஃபுல் அயன் ஆர்மரோட இந்த வீடியோ நாங்கள் முடிப்போம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த சீடில் ஏதாச்சும் நல்லதாக இந்த சீட் பார்த்தீங்கன்னா, இந்த சீடு என்ன சீடுன்னு கேட்டிங்கன்னா தளபதி 6-7. ஆமாம் கை 6-7 தான். யாருக்கெல்லாம் 6-7 தெரியணுமோ 6-7ன்னு போடுங்க. பாருங்கள், பன்னிக்குட்டி என் முன்னாடி நிற்குது. இந்த பண்ணி நல்லா தின்னு. எதுக்கு கேரட் ஃபீட் பண்ணுறேன்? கேரட் இல்லைடா, பொட்டேட்டோடா. இப்போ அதையே அடித்து நான் கொன்றுவேன்டா. என்ன வீடியோவில் தங்கலாம் நம்ம? நான் இந்த பெட் எடுத்துகிட்டு போய் 2 பேரும் ஒன்றா தங்கிக்கலாமா? இதோ இந்த வீடுனா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ 2 பேரும் இதிலே தங்கிக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு ஓடுறேன். நான் இங்கே இது ஏன் பெட்கிறேன். ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். நடுவில் கிராஃப்டிங் டேபிள் செய்கிறேன். நானே செய்கிறேன்டா. ஓகே, நான் மேலே செஸ்ட்டை போட்டேன். செஸ்ட்டு போட்டியா? ஆமாம். சரி ஓகே. சிக்கன், ஐ லவ் சிக்கன். இங்கே என்ன போட்டேன்? சரி, நீ வேணால் மாற்றிக்கோ. உங்ககிட்ட ஆச்சு இல்லைண்ணே? ஆமாம், என்கிட்ட பிக்கச்சும் இல்லைண்ணே. ஆமாம், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கலாம். நீ மட்டும் சாப்பாடு எனக்கு தரல. அதான் இந்த ஃபெதர் இருக்கு. நான் போய் விட்டு வச்சுட்டு வரேன். வச்சுட்டு வா. ஓ, உருப்படியாக அந்த வேலையாச்சும் செய். எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க கைஸ். ஏன் இந்த வீடியோவில் நிறைய சொல்கிறேன்னா, ப்ளீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நம்மளோட 4th or 5th வீடியோ. 5th வீடியோண்ணா. 5th வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 300 வியூஸ் வந்துட்டோம். ஆனால் அதெல்லாம் சில பேர்லாம் 10,000 வியூஸ் ஒரு 3-4 வீடியோ ஷார்ட்ஸ்லேயே எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும், ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆள்லாம் இல்லை. அவங்க அசால்ட்டாக போடுறாங்கடா, ஏதோ பண்ணுறாங்க. ஸ்டாட்டிக்ஸ் எங்களுக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுற? வுட்டு மைண்ட் பண்ணுறேன். வுட்டு எது மைண்ட் பண்ணுறியா? சரி பண்ணு. எத்தனை வுட்டு இது வரைக்கும் தெரியும். உனக்கும் நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். நானும் வுட் மைண்ட். நீ ஆச்சு செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன். நான் மைனிங் போக போகிறோம். வரியா? மைனிங் அதுக்குள்ளேயே? வா. மைனிங் கேட்குறேன். மைனிங் வாடா. மென்டல். சரி இரு, நான் வுட்டு யாரெல்லாம் இவன் மென்டல் நினைக்கிறீங்களோ மென்டல்னு போடுங்க. மைனிங் பண்ணாமல் என்ன இதுக்கு இந்த கேமுக்கு வந்த ஏதாச்சும் கேட்க போகிறேன் கைஸ். அதுக்குள்ளேயே நான் வுட்டு இரு வச்சு. ஆமாம், ஒரு மாட்டம் அதுக்குள்ளே தான் பண்ணுவாங்க. நான் ஒரு ஸ்பீட் ரன்னரா? இந்த நாய் கேமே ஆட தெரியாது. ஸ்பீட் ரன்னர் பீத்தி. இந்த மஷ்ரூம் எங்கே வைக்க முடியுமா? இரு, நான் வரேன். வாடா, நான் இங்கே ஒரு கேவ் பார்த்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போகலாமா? சரி போகலாம். நான் வுட்டுலாம் நிறைய உள்ளே போகிறேன். ஸ்பைடர்மேன், ரைடர்மேன்,
சாவுடா சாவுடா மென்டல். நீ அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இரு, நான் இங்கே சும்மா காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் விஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். ப்ளீஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வச்சுட்டேன். ஜஸ்ட்டு 1 நைட் விஷன் தான். நான் அதை எடுத்துக்கினேன். நீ டக்குன்னு எடு. ஒன்றே ஒன்று தான். நிறையெல்லாம் கிடையாது. ஒன்றே ஒன்று. சாரி கைஸ், இது சீட்டிங் மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு கேம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன். எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அயன் ஐயனா குர்ரா இதை எனக்கு ஒன்றுமே தெரில. குடு. அப்போ அதை டக்குன்னு குடி. இதே ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஓடுறா. ஸ்டோன் பிக்கல் செஞ்சுட்டியா? இல்லை செய்யலையா? என்கிட்ட நானும் விட்டு இருக்கு. என்னால் செய்யவே முடியும். கிராஃப்டிங் டேபிள் செய்டா ப்ளீஸ்டா. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதான் ஷேரிங் இஸ் கேரிங் நான் பண்ண போகிறேன். ப்ளீஸ் டிடிடிடிடிடி. டக்குன்னு செய்டா. இங்கே வை. டக்குன்னு வைடா. வச்சுட்டேன். எங்கடா நீ அங்கே போய் வைக்கிறான் போய். நான் 3 ஸ்டோன் எடுத்துட்டேன். நான் வந்து எடுத்துட்டேன். ஐயன் எங்க? நீ வேறு இடத்துல போய் மைண்ட் பண்ணு. நான் வேறு இடத்துல மைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே அயன் கிடச்சிச்சு. நீ மைனுக்கு கூப்பிட்டது நல்ல விஷயம். கீழே ஏதோ ஆழமாக போகுது. ஆனால் அதை நான் அடுத்த பாட்டில் அங்கே வேணால் போய் பார்க்கலாம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே விட்டுட்டு வாங்க. நான் இந்த பக்கம் போகிறேன். நானும் அங்கே தான். 2 வழி இருக்கு. நான் இந்த பக்கம் போய். சரி நான் லெஃப்ட்டு போகிறேன். லெஃப்ட்டு போனால் யூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லூட்டே எதுவும் நல்லா இல்லை. அப்போ கீழே போனான்னா நல்லா இருக்கும் போல. ஆமாம். அவன் என்ன பண்ணிட்டு பாவி எனக்கு கொஞ்சம் எய்டா. சரி நான் கீழே குதிக்கி. இங்கே எடுத்துக்கோடா. இந்த அவுல இருக்கு போடா மென்டல். இங்கே எதுவுமே இல்லை. உன் பேச்சு கேட்டு நான் வந்த பாரு. ஒடி மேலே. நீ எப்படி மேலே ஏறணும்? உடச்சே ஏறினேன். இது எனக்கு கேள்வி. இங்கே மறக்காம எல்லாரும் லைக் ஷேர் எனக்கு ஐயன் மிச்சம் வெய் ப்ரோ. சரி நீ அங்கே எடுத்துக்கோ. நான் வேறு எங்கேயாச்சும் இருந்து எடுத்துக்கணும். இந்த கேவ் ஒன்றும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் வேறு பக்கம் போய் பார்க்குறேன். இங்கே எங்கே போகிறேன்? நெட் அயன் பிளாக்கு எப்போனா கிடைக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் எப்படியே தெரியும். ஏன்னா நானாக ரெக்கார்டே பண்ணிட்டுருக்கேன். எங்கே ப்ரோ இருக்கேன்? நான் எங்கேயோ போயிட்டேன். உன் பேர் வா நிஷாந்த் ஹெல்ப் பண்ணு. மாப் ஸ்பானர் இருக்கு. என் பேரை ஃபாலோ பண்ணி வாடா. வந்துட்டு தான் இருக்கேன். நீ எங்கே போன? வேறைக்கு வந்துட்டேன். அப்பா அதை நானே சமாளிச்சிட்டேன். இங்கே கொஞ்சம் வெய். நீ எங்கே இருக்கு? நீ எங்கே இருக்குன்னு தெரியல. நான் 3 கோல்டு கண்டுபிடிச்சிட்டேன். அது நான் எனக்கு அட பாவி ட்ரோகி. காய்ஸ் இவன் சீட்டிங் பண்ணுறான் காய்ஸ். சீட்டிங் இல்லைப்பா. இது நான் தேடி வந்து டீம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு. சரி நீ இங்கே வரியா இல்லையா? நீ எங்கே இருக்குன்னு தெரில. நான் எப்படி இங்கே வந்தேன்? கிளிச்சாக இருக்கும். வா இந்த கிளிச்சு உன்கிட்ட என்ன கொண்டாடு. நான் காலியாக போகிறேன். நீ சாந்தி வீட்டுக்கு வந்துடு. நான் வேறு தனியாக இங்கே வந்துட்டேன். அதுவும் நைட்ரா. வந்துடுறா. நைட்டா? அந்த கிளிச்சு எப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? லாவாவா? அட பாவி நான் எங்கேயும் வந்துட்டேன். அது கிளிச்சு நீ எங்கே போனதே தெரியாம பண்ணிடுச்சு. கொண்டு வா. அது எப்படி என்னால் பண்ண முடியும்? காப்பாத்துங்க. உன் பேர் அங்கே குட்டி உண்டு அதோ தெரியுது எனக்கு ஒன்றா. திரும்ப கிளிச்சு. தூங்கு. மான்ஸ்டர்ஸ் நியர்பை. அசிங்கமாக இருக்கும் மூஞ்சியே. போடுறா இப்போ போடுறா. போங்கடா. சவுடா. நான் தூங்கிட்டேன் பாரு. நானும் 2 பேரும் ஒரே நேரத்தில் தூங்கினானா ஏந்திரிச்சுக்க முடியும். ஒன்றா தூங்கணும்.
முட்டாள் கதவு ஏய் என்கிட்ட இப்படி ஒரு அயன் வந்துச்சு. ஆமா ஸ்கெலிட்டன் ஏதாச்சும் போட்டு போயிருக்கானா? டே ப்ளீஸ் வேற ஏதாச்சும் போட்டு போயிருக்கான். போன் கூட போடல. ஏன்னா உருப்படவே மாட்டேன். லுக்கு ஜாம்பி எங்க கிட்ட வா வா. அதுக்குள்ளே செத்து போட்டான். நீ திரும்ப கேவுக்குள்ளே போயிட்டியா? ஆமா கோல் எடுக்கணும்டா. அப்பதான் இந்த கேவுக்குள்ள நீ அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு நான் திரும்ப வெளியே வந்துட்டேன்டா. இறந்துட்டேன். அந்த ஜாம்பி என்னை கொண்டுட்டான் காய்ஸ். எவன்டா அவன் என் பின்னாடி எவனோ அச்ச மாதிரியே இருந்துச்சு ஒரு ஃபீலிங். டேய் ஃபீனிக்ஸ் தலையா சாவுடா. யார் இந்த நாய் ஃபீனிக்ஸா? நான் வரேன். அவன் என்ன செத்து வந்துட்டா இருக்கான். ஆமா அவனை மாதிரி காப்பி நிறைய வருதுடா. ஸ்பைடர் பைத்தியக்கார ஸ்பைடர். இந்த ஸ்பைடர்லாம் சாமி டேஸ்டியாக இருக்கு. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எனக்கு சாப்பிட்ற ஃபுட் பார் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா அதான் நான் ஃபர்னஸ் இருக்கு இது உடச்சிட்டு இருக்கேன். சரி நீ ஃபர்னஸ் செய்யறதுக்கு பண்ணு. நான் டார்ச் செய்யறதுக்கு கோல் எடுத்துட்டு இருக்கேன். நான் அப்படியே இங்கே ஒரு மைனிங் நானே ஓட்டை போட்டு மைனிங் பண்ணுறேன். ஏதாச்சும் நல்லதாக கட்சின்னா உன்னை கூப்பிட்றேன். நீ கூப்பிட்டுட்டாலும் போயா. நான் கூப்பிடுவேண்ணா. நம்பிட்டேன்டா. மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடப்பாய் இந்த லாவாவை கலெக்ட் பண்ணலாமா? எவன்டா திரும்ப என்ன அடிக்கிறான்? ஏதோ இன்விசிபிளாக அடிக்குதுடா. அடப்பாவி இந்த ஸ்கெலிட்டன் மென்டலே உன்னால் நான் பயந்து போயிட்டேன்டா. சாவுடா என்னடா அடிச்சுனே இருக்க. அந்த விச்சு கூட இன்விசிபிள் போட மாட்டான். அந்த விச்சு கூட நான் போட மாட்டேன். அவனுக்கு போர்ஷன் வச்சுட்டு அந்த அறிவு இல்லை. எவன் இங்கே ஆரோ போட்டான்? ஏய் ஆரோ வா. இந்த ஆரோ ஏன் சரி பிளாக் வச்சா வரமா? ஏய் அங்கே வச்சுக்கு எப்படா தெரியாம உன்ட்ட போகிறேன். எப்படியும் அதை கொஞ்ச நாள் நீ கீழே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு அயன் கழிக்குதான் தேடின்னு இருக்கேன் கைஸ். உனக்கு நைட் விஷன் போயிடுச்சா? ஆமாம் நான் காலி ஆயிட்டேன்ல போயிடுச்சு எனக்கு. ஓ இந்த கோல்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அடப்பாள் நான் அயன் மொத்த ஆர்மரி எடுக்கலான்னு பார்த்தா இந்த நைட் விஷன் ஒன்று போயிடுச்சு. என்கிட்ட ஒன்றும் இருக்குல்ல. அப்போ ஏதாச்சும் அயன் தேடுறா. நிறைய தேடாமல் உட்காந்து எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி போய் தேடுறா. இங்கே மாட்டி கீழே அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா பிரச்சனையாயிடும். ஒன்றும் எவ்வளோ நேரம் இருக்கு? அடப்பாவி ஒரு நிமிஷம். இந்த வீடியோக்குள்ளே ஃபுல் அயன் ஆர்மர் எடுக்கலான்னு பார்த்தா நீ விட மாட்ட போல இருக்கு. This is not my fault. This is your fault. நீ யார் சாவு சொன்னா? நான் என்ன பண்ணேன்? நானா காலியான அவன் தான் கொன்னான். அடப்பாவி என் பின்னாடி ஒரு மோசமானவன் இருக்கான். யார் அது? அவன் பேர் நான் கிரீப்பர். சாமியும் ஆமியும். ஏய் அயன் அடப்பாவி நீ மட்டும் எறா. அட்லீஸ்ட் நிறைய கண்டுபிடுறா. நானும் ஃபுல் பிரைட்னஸில் வச்சு கண்ணு தெரியாமல் தேடிட்டு இருக்கேன்டா. அவனை தெரியாது. ஏய் என்கிட்டனா நீ இருக்க. ஆமாம் அச்சோ எடுத்துக்கோ. என்னாச்சு? இருட்டு வழக்கு. என் கையில் டார்ச் இருக்கு. போறா டார்ச்சை. அடப்பாவி இதை அப்பயே வச்சு இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்லடா. இருந்தது ஒரே ஒரு டார்ச். ஏய் என்கிட்டே 3 டார்ச் இருக்கு. போவி என்கிட்டயாச்சும் 3 வச்சுட்டு. எனக்கு ஒரே ஒரு கோல்டு தான். அது கோல்டா? முடியாது கூட. நீ எங்கே போட்டுக்க? எங்கேயோ போயிட்டுருக்கேன். எனக்கு கண்ணு தெரியல. இங்கே நல்ல லூட் இருக்குமா? ஏன்டா கையில் வச்சா டார்ச்சில் லைட் வர மாதிரி நான் இருட்டு உலகத்தில் உளுந்து விட்டேன். போடா மென்டல். உன்னை யாரும் அதுக்குள்ளே குதிக்க சொன்னா? ஏன் நான் உன்னை தேடி வந்துட்டு இருந்தேன். நானே 3 டார்ச்சை வச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கண்ணை தெரியவே இல்லை. போடுறா டார்ச்சை. அப்போ எதுக்கு காய்ஸ்? ஆனால் நாங்கள் இந்த வேர்ல்டை தனியாக சும்மா 6 நான் போட்டு விளாண்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் எனக்கு கிடச்சிது. அயன் காய்ஸ். ஆனால் இதில் பார்த்தா அயனே கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். எனக்கு எதுவும் புரியல காய்ஸ். ஓ என்கிட்ட இப்படி 2 டார்ச் வந்துச்சு. ஓ 2
என்கிட்ட இருந்திருக்கு. அட போடா ஏதாச்சும் ஓ சொல்கிறேன். 2 பேருக்கும் சேர்ந்து எப்படி 5 வந்துச்சு? அந்த செஸ்டாண்டே வரும். சரி காய்ஸ் நாங்கள் அயன் தேடி முடிச்சிட்டு திரும்ப வரோங்க.